ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணி அணி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் உங்களுடைய கமெண்ட்ஸ் ஒரு 10 கமெண்ட்டுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ண போகிறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு நண்பர் வந்து கேட்டிருக்கிறாரு, ப்ரோ எப்படி மணி வரும், அதாவது யூடியூப்ல இருந்து நம்ம சம்பாதிக்கக்கூடிய மணி எப்படி நம்மளுக்கு வரும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. நம்ம யூடியூப் சேனலை ஆட்சன்ஸ் மூலமா லிங்க் பண்ணி வச்சிருப்போம். ஆட்சன்ஸ் தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாத்துக்குமே ஆட் விளம்பரம் வந்து தரது. அந்த ஆட்சன்ஸ்ல நம்மளோட பேங்கோட டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்து வச்சிருப்போம். எப்போ நம்ம சேனல்ஸ் $100 வந்து ஏர்ன் பண்ணுதோ அப்போ அந்த $100 அப்படியே நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. எந்த ஒரு செக்கும் கேஸாகவும் நம்மளுக்கு வந்து தரமாட்டாங்க. டைரக்டா பேங்க் அக்கௌண்ட்டுக்கே அவங்க சென்ட் பண்ணிடுவாங்க. செகண்ட் கொஸ்டின், ப்ரோ இது ஆண்ட்ராய்டில் கிரியேட் பண்ண முடியுமா, யூடியூப் சேனல்ல ஆண்ட்ராய்டு மொபைலில் கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காரு. நீங்க தாராளமா கிரியேட் பண்ணலாம். ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து இருக்காது. அதுக்கு பிளே ஸ்டோர்ல யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோன்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல ஃபுல் டீடைல் வந்து கிடைக்கும். அதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. தேர்ட் கொஸ்டின், பிளாகர் எப்படி கிரியேட் பண்றது, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிறாரு. நம்ம யூடியூப்ல இப்பதான் வந்து ஒரு சில வீடியோஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம் யூடியூப்பை பத்தி. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து பிளாகர் சீரிஸ் எல்லாம் போலான்னு இருக்கேன். பிளாகர் பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே ஏர்ன் பண்ணலாம். அதை பத்தின டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா வந்து சொல்வேன். ஒரு கொஞ்ச நாள் வந்து வெயிட் பண்ணுங்க நண்பா, கண்டிப்பா அடுத்து பிளாகர் பத்தின வீடியோஸ் வரும். ஃபோர்த் கொஸ்டின், அண்ணா வீடியோஸ் அப்லோட் பண்ணா காப்பிரைட் ப்ராப்ளம் வராம இருக்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் காப்பிரைட் வீடியோஸை ஏன் அப்லோட் பண்ணுறீங்க? உங்களுக்கு அப்லோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 10 செகண்ட்ஸ் வந்து காப்பிரைட் வீடியோஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட வீடியோஸில். இல்லை எனக்கு வந்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட ஸ்க்ரீனில் இருந்து சின்ன ஸ்க்ரீனாக வந்து காமிங்க. ஃபாரினர்ஸ்லாம் நம்மளுடைய மூவி ட்ரைலருக்கு கீழே சின்னதாக போட்டு ரியாக்ஷன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு காப்பிரைட் ப்ராப்ளம் வராது. அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபிஃப்த் கொஸ்டின், ப்ரோ எப்படி ஒரு வீடியோ போட்டு நிறைய வியூஸ் வர வைக்கிறது? ப்ரோ ப்ளீஸ் சொல்லுங்க. நீங்க ஜஸ்ட் ஒரு வீடியோ தான் போட்டிருக்கீங்க, 1K வியூஸ் வந்திருக்கு, 800 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. நான் இதுக்கு முன்னாடி ஒரு சேனல் வந்து ரன் பண்ணிட்டு இருந்தேன். அந்த சேனல்ல இந்த சேனல் பத்தி சொன்னனால தான் அங்கிருந்து இங்க வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வியூஸ்லாம் வந்திருக்கு. நார்மலா உங்கள மாதிரி சேனல்ஸ்லாம் எப்படி வியூஸ் வருதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ இல்லாட்டி அதுக்கு அடுத்த வீடியோல கண்டிப்பா ஹவு டு இன்க்ரீஸ் வியூஸ் சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போடுவேன். அந்த வீடியோ நீங்க வாட்ச் பண்ணுங்க நண்பா. அந்த வீடியோல உங்களுக்கு உண்டான பதில் வந்து கிடைக்கும். சிக்ஸ்த் கொஸ்டின், ப்ரோ நியூ ரூல் வரப்போதா மானிட்டேஷன்ல அப்படின்னு கேட்டுக்கிறாரு. எந்த ஒரு நியூ ரூலும் கிடையாது, பழைய ரூல் தான். 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைம், அதே போல 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், அது மட்டும் தான். இப்போ எக்ஸ்ட்ரா பாத்தீங்க அப்படின்னா தம்ப்நெயில்ல வந்து ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே போல மானிட்டேஷன்ல ஏன் எல்லோ கலர் டாலர் சிம்பிள் வருது அதுக்குண்டான ரூல்ஸ் டீடைல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. மற்றபடி மானிட்டேஷன்ல எந்த ஒரு அப்டேட்டும் வரல. செவன்த் கொஸ்டின், ப்ரோ நான் பப்ஜி கேம் பிளே போடலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க தாராளமா பப்ஜி கேம் பிளே வந்து போடலாம். நீங்க நல்லா கமெண்ட்ரி பண்ணுவீங்க, சூப்பரா வந்து வீடியோ விளையாடுவீங்க அப்படின்னா கண்டிப்பா வீடியோ கிரியேட் பண்ணி யூடியூப்ல போடலாம். நீங்க நல்லாவே ஏர்னும் பண்ணுவீங்க, எந்த ஒரு காப்பிரைட் ப்ராப்ளமும் வராது. எய்த் கொஸ்டின், ப்ரோ அப்போ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ எல்லாம் கிரியேட் பண்ணி போட்டா ஏர்னிங் கம்மியா கொடுப்பாங்களா இல்ல நல்லா ஏர்னிங் வருமா கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்காரு. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 30 செகண்ட் தான் இருக்கும். இப்பெல்லாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கிரியேட் பண்ற புது சேனல் எல்லாத்துக்குமே மானிட்டேஷன் அவ்வளவு கொடுக்கறது இல்ல. அப்படியும் உங்களுக்கு கொடுத்தாலும் ஆட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கம்மியா தான் வரும். ஏன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஜஸ்ட் 30 செகண்ட் தான். ஆனால் ஆட்லாம் பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் அந்த மாதிரிலாம் வரும். நிறைய பேர் வந்து கிளிக் பண்ண மாட்டாங்க. ரெவன்யூ வந்து உங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கும். நீங்க டிக்டாக்ஸ் அந்த மாதிரி வீடியோஸ் 2 நிமிஷம் 3 நிமிஷம் போட்டீங்க அப்படின்னா நல்லாவே ஏர்னும் பண்ணலாம், மானிட்டேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். 9th கொஸ்டின், ஹவு டு அப்லோட் மூவி இன் யூடியூப்? இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து பண்ணாதீங்க. மூவி எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்க HDல தான் அப்லோட் பண்ணுவீங்க. அப்லோட் பண்ணா 1.5 GB கிட்ட இருக்கும். நீங்க அப்லோட் பண்ண அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா காப்பிரைட் அப்படின்னு வந்துடும். மூவி கிரியேட் பண்றவங்க முன்னாடியே காப்பிரைட்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால நீங்க போட்ட உடனே காப்பிரைட் வந்துடும். இதனால உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட், சேனலுக்கும் பாதிப்பு வரும். அதனால இந்த மாதிரி விஷயத்த செய்யாதீங்க. கடைசி கொஸ்டின், ப்ரோ எப்படி நம்ம யூடியூப்ல சஜஷன் வீடியோ பண்றது அப்படின்னு கேட்டுக்கிறாரு. நம்மளால சஜஷன் வீடியோ எதுவுமே பண்ண முடியாது. நம்மளோட வீடியோவில் எப்போ வாட்ச் டைம் மக்கள் பார்க்குற டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போதான் நம்மளோட வீடியோவை யூடியூபே ஆட்டோமேட்டிக்காக சஜஷன் வந்து கொண்டு வரும். அதனால உங்களோட வீடியோட கண்டென்ட்டை நல்லா பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக யூடியூபே உங்களோட வீடியோ சஜஷன்ல கொண்டு போகும். இப்போ பார்த்தா இந்த 10 கேள்விக்கும் அதுக்கு உண்டான பதிலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே போல நீங்களும் இந்த வீடியோக்கில் கேள்வி உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதெல்லாம் கேளுங்க. அடுத்து நம்ம வீடியோ வந்து கிரியேட் பண்ணலாம். யூடியூபோட டுட்டோரியல் எப்படி ஆன்லைன்ல மணி ஏர்ன் பண்றது அப்படின்னு உங்களுக்கு தெரியணுமா? இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். மீண்டும் அடுத்த நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.